ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீனாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரோட் சைடில் கிடைக்கக்கூடிய சிக்கன் ரைஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்லேயே ரொம்பவே டேஸ்ட்டாக செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 5-6 பூண்டு பல்லை இந்த மாதிரி பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாமே நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு தாங்க வதக்கி விடணும். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியை கட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா காய்கறிலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கேரட், ஒரு 10 பீன்ஸ் எடுத்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட போகிறோம். இது கூடவே கோஸும் சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த 3 காய்கறியும் நல்லா வதங்குற மாதிரி இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு குடமிளகாயை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இந்த காய்கறி எல்லாம் வேகிறதுக்கு நல்லா நம்ம இந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாங்க. இப்போ ஓரளவுக்கு காயெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி காயெல்லாம் கொஞ்சம் நவுத்தி விட்டுட்டு நடுவில் ஒரு 3 முட்டை உடச்சி சேர்த்துக்கலாங்க. முட்டை ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா காய்கறியோடு சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி முட்டையை மட்டும் நல்லா வேக வச்சுக்கோங்க. சிம்லேயே வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா வந்ததுக்கப்புறமா மொத்தமாக காய்கறியோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. முட்டையை நல்லாவே வெந்துடுச்சுங்க. இப்போ இந்த காய்கறியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் என்னென்ன பொடிகள் சேர்க்க போகிறோன்னு பார்க்கலாங்க. நான் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம சாதம் சேர்க்க போகிறோங்க. 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை இந்த மாதிரி நான் உதிரியாக வடித்து வச்சுருக்காங்க. சாதம் வேக வைக்கிறப்ப கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வேக வச்சிங்கன்னா சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் குழையாமல் நல்லா வெந்து வரும். இப்போ இந்த சாதத்தையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ சாதம் சேர்த்ததுக்கப்புறமா சிக்கன் 65 சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 1/2 kg அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்து இந்த மாதிரி 65 பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் சிக்கன் 65 ரெசிபி இருக்குங்க. வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பரான ரோட் சைட் சிக்கன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.